வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, 6ஆம் இடங்கிறது வயிறுங்க. என்னங்க, 6ஆம் இடங்க சொல்லக்கூடாது வயிறு. 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி. என்னங்க, அப்போ அந்த லக்கணத்துக்கு 6 கூடயும் எங்கே இருக்காருன்னு மெயினாக பார்க்கணும். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க. வயிறு வலியே தொந்தரவு. என்னால் எது சாப்பிட்டாலும் செரிமானம் ஆக மாட்டேதுங்க. எது சாப்பிட்டாலும் வயிறு வலியே வந்துட்டு இருக்குங்க. ஒன்றுமே புரியல அப்படி சொல்லுவாங்க சில பேர். 6ஆம் இடம் ஒரு லக்கணத்துக்கு 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி. அந்த 6 கூடவே எங்கே இருக்கார்? என்னங்க, 6 கூடவே எங்கே இருக்கிறார், என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த 6ஆம் இடம் ஒர்க் ஆகும். 6ஆம் இடம் பாருங்கள், 6ஆம் இடம் அந்த லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருந்தால் நீங்கள் என்ன போட்டாலும் செரிமானம் ஆகும். அவங்களே சொல்லுவாங்க, நான் எது வேணாலும் சாப்பிட்டுக்கணுங்க, எனக்கெல்லாம் எதுவுமே கடுப்பு இல்லைங்க, எது சாப்பிட்டாலும் வயிற்றில் எனக்கு எதுவுமே தொந்தரவு இருக்கு இல்லைங்க, வயிறு நிம்மதியாக இருக்குது அப்படின்பார். அதே 6 கூடையவன், 6ஆம் இடங்கிறது வயிறு சம்மந்தப்பட்டது. அந்த 6 கூடையவன் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த 6ஆம் இடம் ஈங்க ஆரம்பிக்கும், வயிறு ஈங்க ஆரம்பிக்கும். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்குடல் இருந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி அந்த சாதத்தில் பார்த்தா வரும் ஒட்டுக்குடல். அதனால பிரச்சனை சிக்கல். ஒருத்தருக்கு செரிமான கோளாறு, எது சாப்பிட்டாலும் எனக்கு சேரல, எதையுமே பார்த்து பார்த்து சாப்பிடுவார். இப்போ வெளியூரே போகிறான்னு வச்சுக்கோங்க, தண்ணி இந்த தண்ணி தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், எண்ணெய் இல்லாத பொருள் தான் வாங்கி சாப்பிடணும், எண்ணெய் உள்ளது வேணாம். இவர் போய் 10 பேருக்கு அறிவுரை சொல்லிட்டுப்பார், எப்பா அந்த கடையில் விற்கிற பலரெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் கொலஸ்ட்ரால் தொந்தரவு கொடுங்க, வயிறுக்கு சேராதப்பா. இவருக்கு சேராது, இவர் சாப்பிடாமல் இருப்பார். மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருப்பாருங்க, இது சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு சின்ன குழந்தை அது எது வேணால் சாப்பிட்டா செரிக்கும், ஆனால் அந்த குழந்தைகிட்ட சொல்லிட்டுப்பார், பிள்ளைகளுக்கு அது கொடுக்காத, எது கொடுக்காத. இவருக்கு சேரலைங்க, அதனால் குடும்பத்தை ஃபேமிலிக்கு பூரா தான் கட்டுப்படுத்துவார், இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க. ஆனால் அந்த பொண்ணோட சாதத்தில், அந்த பையன் சாதத்தில் வந்து எதை சாப்பிட்டாலும் செரிமானம்னு இருக்கும். அவங்க சாதத்தில் பார்க்கணும் 6ஆம் இடம் எப்படி இருக்குது, அவங்க வயிறு கோளாறு வருமா, வயிறுனால எதுவும் பிரச்சனை சிக்கல் வருமா, அவங்களுக்கு நல்லதே நடக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க சாதத்தில் பார்க்கணும். ஒரு குழந்தை சாதத்தில் பார்த்தாலும் சரி, 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி. அப்போ அந்த 6ஆம் இடம் என்ன இருக்குது, சுகஸ்தானம். அப்போ 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது, இவர் படித்து வேலைக்கு போவாரா, சொந்தமாக தொழில் பண்ணுவாரா, 6ஆம் இடத்தை பார்க்கலாம். 6ஆம் இடங்கிறது கடன், எதிரி, நோய். அப்போ அந்த 6 கூடையும் சொல்லக்கூடாது, 6 கூடையும் எங்கே தேடி போகிறாரோ 6ஆம் இடத்துக்குடைய வந்து 6ஆம் இடத்துக்குடையவன் 6லே இருந்தார்னு வச்சுக்க. இப்போ லக்னாதிபதி 6க்கு போயிட்டால் இவர் போய் கடன் போய் வாங்க போவாருங்க கடன். அதே நேரத்துக்கு 6 கூடையும் லக்னத்துக்கு வந்தால் கடன் தேடி வரும். இவர் நல்ல மனுஷங்க, நம்பிக்கையான ஆளுன்னு கடன் கொண்டு கொடுப்பாரு. 6 கூட 2ஆம் இடத்துல இருந்தாலும் கடன் தேடி வரும். இதே லக்னாதிபதினு சொல்லக்கூடாது 6ஆம் இடத்துக்கு போனால் இவர் தேடி 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 கடை வாங்கி வச்சுட்டே இருப்பாருங்க. 6 கூட லக்னாதிபதினு சொல்லக்கூடாது 3, 6, 8 12க்கு போனார்னு வச்சுக்க. இப்போ 6 கூட 3, 6, 8 12 போனாலும் லக்னாதிபதி போனாலும் பிரச்சனை சிக்கலான வாழ்க்கை. 2ஆம் இடம் சுகஸ்தானம், 6க்கு போகக்கூடாது. இவர் தேவையில்லாத அதை பேசி இதை பேசி பிரச்சனை சிக்கல், கோர்ட்டு கேஸை சந்திச்சுட்டு இருப்பார். 2 கூடையும் 6க்கு போகக்கூடாது, 3, 6, 8 12 போகக்கூடாது. இது வந்து பொதுவான கருத்து. 3, 6, 8 12க்கு இல்லை, 2 லக்னாதி போனவரும் நல்லா பிழைக்கிறாங்க, 2 கூடையும் 3, 6, 8 12 போய் சேர்ந்தவரும் நல்லா பிழைக்கிறாங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. எடுத்தும் கமுத்தோம்னு நம்ம எதுவும் பேசிட முடியாது. அந்தந்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு எத்தனாம் வீடு, இவரோட லக்கணத்துக்கு எத்தனாம் இடம், இவருக்கு லக்கணத்துக்கு 6ஆம் இடம் எந்த வீடு, அந்த வீட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒரு மனிதனுடைய பலன் எடுத்து பேசணும். நம்ம தேவையில்லாத எதையும் பேசி லாக் ஆகக்கூடாது. மக்களும் நல்லா இருக்கணும். ஒரு கஷ்டம் பிரச்சனைன்னு வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கணும். அது கொடுக்கறதுக்கு தான் இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகம் நமக்கு கொடுத்துருக்கு. அதை வந்து கண்டிப்பாக நம்ம அதை தெரிஞ்சு, அதை புரிஞ்சு, அது வரக்கூடிய வாடிக்கையாளர் மக்களுக்கு உண்மையை பேசணும். உண்மையை பேசி உண்மையை சொல்லி, லக்கணத்துக்கு 12 இடம் 12 பாவகம், காலபுருஷனுக்கு 12 பாவகம், அது என்ன இருக்குது ஒரு மனிதனுடைய சாதகத்தில், அதை நம்ம தெளிவாக எடுத்து பேசி அவங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. 6ஆம் இடங்கிறது நோய், கடன், எதிரி. அதாவது 6ஆம் இடம் சொல்லக்கூடாது, அந்த இடத்துக்கு அவர் எங்கே போய் நிற்கிறாரு, என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ஒன்று சில பேர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் வந்து 6ஆம் இடம் நீச்சமானாலோ லக்கணத்துக்கு 3, 6, 8 12 போய் நின்னாலோ என்னங்க பிரச்சனை சிக்கலாகவே வாழ்க்கை ஓடிட்டுருங்க, பிரச்சனையாகவே வாழணும்.
அதே 6 கூடை 3 8 பண்ணல அந்த இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு 3 8 பண்ணல போய் சேர்ந்தாலும் லக்கணத்துக்கு என்ன மாதிரி போயிட்டு இருக்காரோ பிரச்சனையான ஆள், கோர்ட்டு கேஸு பிரச்சனை சிக்கலாகவே வாழ்க்கை போய்ட்டு எப்படிங்க இவருக்கெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க சொல்லுங்கள் பாப்போம். ஆனால் அவங்களுக்கே அது தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அதே அந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடாது, 6 கூடையும் சொல்லக்கூடாது, 6ஆம் இடத்துக்கு 8 12க்கு போயிட்டாருன்னா வெளியூர் வாசம், வெளியூரில் போய் பிழைக்கிறது, வெளியூருக்கு போயிட்டால் பிழைச்சிக்கலாம். இப்போ 3 8 12 திசை ஓடுது, புத்தி ஓடுது, ஜனனகாலத்திலே போயிடுச்சா இல்லை அடுத்தடுத்து திசையில் வரப்போதாங்கிறத மெயினாக பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாதகத்தை பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் அந்த ஏரியாவில் உள்ள சாதகரை போய் பாருங்கள், அவர் உங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு சொல்லுவார். 3 6 8 12 6 கூட எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும். இப்போ எம்டி கட்டம்னு சொல்லுவாங்க. ஒரு 12 பாவகம், லக்கணத்துலேருந்து 12 பாவகம் போகலாம், ராசியிலேருந்து 12 கட்டம், ராசி கட்டம் பார்க்கலாம். இருந்தாலும் அவங்க திசை புத்தி என்ன போயிட்டுருக்கு, ஜனனகால திசை புத்தி எப்படி, இப்போ அடுத்தடுத்து என்ன வரப்போகுது, அவங்க என்னென்னத்தை சந்திக்க போகிறாங்க, அதெல்லாம் சாதனையில் சொல்லலாம். இதுக்கு இது பொதுவான பலன். ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய உண்மையான சாதகமாக நம்ம கைக்கு வரணும். அப்படின்னா தான் அவங்க தெளிவான ஒரு பதில் சொல்ல முடியும். பாருங்கள், வாழ்க வளமுடன்.